Hello everyone, welcome back. Hope you are doing good. இன்னைக்கு நாம யூஸ்ஃபுல்லான advanced prepositions பார்க்க போறோம். And today we going to see 5 useful advanced prepositions. And in the 5 prepositions-க்குமே we going to see the Tamil meaning, அதோட usage with example sentences பார்க்க போறோம். And now without any further delay, let's get started with the first preposition. And the first one is according to. அக்கார்டிங் டு அப்படிங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா பொறுத்த வரைக்கும், என்பதன் படி ஆர் கருத்துப்படின்னு எல்லாம் நம்ம தமிழில் சொல்வோம் இல்லைங்க. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து அக்கார்டிங் டு அப்படிங்கிற இந்த ப்ரிப்போஷன் நம்ம யூஸ் பண்ணலாங்க. ஓகே, இப்போது கீழே இந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், அக்கார்டிங் டு த டாக்டர் ஷீ இஸ் ஃபைன். அக்கார்டிங் டு த டாக்டர் ஷீ இஸ் ஃபைன் அப்படின்னா மருத்துவர் கூறியபடி அவள் நலமாக இருக்கிறாள். அதாவது டாக்டர் கூறியபடி, டாக்டர் படி அவள் வந்து நல்லா இருக்கா அப்படிங்கிற அர்த்தங்க. இங்கே வந்து இந்த டாக்டர் கூறியபடி அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து அக்கார்டிங் டு த டாக்டர் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த சென்டென்ஸில். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அக்கார்டிங் டு மீ திஸ் பிளான் இஸ் பெட்டர். அக்கார்டிங் டு மீ திஸ் பிளான் இஸ் பெட்டர் அப்படின்னா என்ன? என்னை பொறுத்தவரை இந்த திட்டம் நல்லது. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிளான் வந்து நல்லது அப்படிங்கிற அர்த்தங்க. இப்போது எப்போவுமே என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து அக்கார்டிங் டு மீ அப்படின்னு தான் சொல்லணும். பட் நிறைய பேர் அக்கார்டிங் டு ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அது தப்பு, ஐ யூஸ் பண்ணக்கூடாது. எப்போவுமே அக்கார்டிங் டு மீன் தான் வரணும். ஓகே, அண்ட் now coming to a second preposition. Second one என்னன்னா in spite of. in spite of அப்படிங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் என்னென்னா இருந்தாலும் ஆர் இருந்தும் ஆர் வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம பொருட்படுத்தாமல் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்வோம் இல்லைங்க. ஸோ அப்போ வந்து நம்ம இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்னு இந்த ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணலாங்க. இதோட யூசேஜ் என்ன அப்படின்னா, இப்போது ஒரு டிஃபிகல்ட்டியை தாண்டி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அப்போ வந்து நம்ம இன்ஸ்பைட் ஆஃப் அப்படிங்கிற இந்த ப்ரிப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணலாங்க. அது எப்படி அப்படிங்கிறத இந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் மூலிமா சொல்கிற பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இன் ஸ்பைட் ஆஃப் த ரெயின் ஹீ கேம். இன் ஸ்பைட் ஆஃப் த ரெயின் ஹீ கேம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மழை இருந்தாலும் அவன் வந்தான். மழை இருந்தாலும் அவன் வந்தான். இந்த மாதிரி மழை பெய்யுது அப்படிங்கிற ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனை தாண்டி அப்படி இருந்தாலும் அவன் வந்தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அதுக்கு தான் இங்கே இன்ஸ்பைட் ஆஃப் யூஸ் பண்ணி இன்ஸ்பைட் ஆஃப் த ரெயின் ஹீ கேம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ செகண்ட் ஒன் பாருங்கள். இன்ஸ்பைட் ஆஃப் ஃபீலிங் டயர்ட் ஷீ ஒர்க்ட். இன்ஸ்பைட் ஆஃப் ஃபீலிங் டயர்ட் ஷீ ஒர்க்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, களைப்பாக இருந்தாலும் அவள் வேலை செய்தாள். அவள் வந்து டயர்டாக இருந்தாலும், அதாவது டயர்ட்னஸ் அப்படிங்கிற ஒரு டிஃபிகல்ட்டி இருந்தாலும் அதை தாண்டி அவள் என்ன செஞ்சா? வேலை செஞ்சா அப்படிங்கிற அர்த்தம். ஸோ அதுக்கு தான் இங்கே வந்து இன்ஸ்பைட் ஆஃப் யூஸ் பண்ணி இன்ஸ்பைட் ஆஃப் ஃபீலிங் டயர்ட் ஷீ ஒர்க்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, கிளியர்? இப்போ வாங்க நம்ம தேர்ட் ப்ரிப்போசிஷன் என்னென்னு பார்க்கலாம். தேர்ட் ஒன் என்னென்னா டியூ டு. டியூ டு அப்படிங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் என்னென்னு பார்க்கலாம். தமிழில் பார்த்திங்கன்னா காரணமாக அப்படின்னு அர்த்தம் தருதுங்க. இப்போது இந்த டியூ டுவோட யூசேஜ் என்னென்னு பார்க்கலாம். யூஸ்வலி இந்த டியூ டு வந்து நம்ம இட் இஸ் யூஸ்ட் ஆஃப்டர் அ பி வெர்ப். என்ன பி வெர்ப் அப்படின்னா, இந்த இஸ் வாஸ் வேர்க்கு அப்புறம் நம்ம யூஸ்வலாக டியூ டுவை யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி அப்படிங்கிறத இந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் மூலிமா சொல்கிற பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். The delay was due to traffic. The delay was due to traffic அப்படின்னா போக்குவரத்து காரணமாக தாமதம் ஏற்பட்டது. அதாவது டிராஃபிக் காரணமாக டிலே ஆச்சு அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இங்கே வந்து அந்த டிராஃபிக் காரணமாக அப்படிங்கிறதுக்கு தான் இங்கே வந்து டியூ டு யூஸ் பண்ணி த டிலே வாஸ் டியூ டு டிராஃபிக் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். he stayed home due to fever. he stayed home due to fever அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, காய்ச்சல் காரணமாக அவன் வீட்டில் இருந்தான். அவனுக்கு காய்ச்சலாக இருக்கிற காரணத்தால் அவன் வந்து வீட்டில் இருந்தான் அப்படிங்கிறதுக்கு தான் இங்கே வந்து நம்ம டியூ டு யூஸ் பண்ணி ஹீ ஸ்டேட் ஹோம் டியூ டு ஃபீவர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோங்க. கிளியர்? இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ரிப்போசிஷன் என்னென்னா பிகாஸ் ஆஃப். பிகாஸ் ஆஃப் அப்படிங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் என்னென்னா
காரணமாக ஆர் காரணத்தினால் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். ஓகே, இதோட யூசேஜ் என்னென்னா, நம்ம காமனாக வந்து ஸ்பீக்கிங்க்கும் ரைட்டிங்க்கும் நம்ம வந்து பிகாஸ் ஆஃப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸை பாருங்கள். ஐ குடண்ட் ஸ்லீப் பிகாஸ் ஆஃப் நாய்ஸ். ஐ குடண்ட் ஸ்லீப் பிகாஸ் ஆஃப் நாய்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சத்தம் காரணமாக நான் தூங்க முடியவில்லை. அந்த சத்தம் காரணமாக என்னால் தூங்க முடியல அப்படிங்கிறது தான் அர்த்தங்க. இங்கே வந்து அந்த சத்தம் காரணமாக அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம பிகாஸ் ஆஃப் யூஸ் பண்ணி ஐ குடண்ட் ஸ்லீப் பிகாஸ் ஆஃப் நாய்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்கள், த மேட்ச் வாஸ் கேன்சல்ட் பிகாஸ் ஆஃப் ரெயின். த மேட்ச் வாஸ் கேன்சல்ட் பிகாஸ் ஆஃப் ரெயின் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மழையால் போட்டி ரத்து செய்யப்பட்டது. மழையால் போட்டி வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இங்கே பிகாஸ் ஆஃப் யூஸ் பண்ணி த மேட்ச் வாஸ் கேன்சல்ட் பிகாஸ் ஆஃப் ரெயின் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோங்க. இப்போது நம்ம முன்னாடி பார்த்தா டியூ டுக்கும் தமிழ் அர்த்தம் காரணமாக அப்படின்னு தான் வரும். அதே மாதிரி பிகாஸ் ஆஃப் அப்படிங்கிறதுக்கும் காரணமாக தான் வரும். பட் இந்த ரெண்டுக்குமே நம்ம டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, டியூ டுவே எப்போவுமே நம்ம வந்து இஸ் வாஸ் வேர் கோடு நம்ம யூஸ் பண்ணுவோங்க. அதே மாதிரி நாம் பிகாஸ் ஆஃப் வந்து இட் இஸ் காமன் இன் ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங். ஓகே, இதுதான் நம்ம வந்து பெரிய டிஃப்ரென்ஸு அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை. நம்ம பார்க்குற டிஃப்ரென்ஸ்னால் இது ரெண்டு தான். ஓகே, இப்போது நம்ம பார்க்க போகிற இந்த லாஸ்ட் ப்ரிப்போசிஷன் என்ன அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப். இன்ஸ்டெட் ஆஃப் அப்படிங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் என்னென்னா பதிலாக அப்படிங்கிற அர்த்தங்க. அதாவது இதுக்கு பதிலாக அதுக்கு பதிலாக அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அந்த பதிலாக அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இங்கிலீஷில் இன்ஸ்டெட் ஆஃப் அப்படிங்கிற இந்த ப்ரிப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்சஸை பாருங்கள். இன்ஸ்டெட் ஆஃப் ஆர்கியூயிங் டாக் காம்லி. இன்ஸ்டெட் ஆஃப் ஆர்கியூயிங் டாக் காம்லி அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, வாதிப்பதற்கு பதிலாக அமைதியாக பேசு. நம்ம வந்து சத்தமாக ஆர்கியூ பண்ணுறதுக்கு பதிலாக அமைதியாக பேசு. ஸோ இங்கே வந்து அதுக்கு பதிலாக ஆர்கியூ பண்ணுறதுக்கு பதிலாக அப்படிங்கிறதுக்கு தான் இங்கே இன்ஸ்டெட் ஆஃப் யூஸ் பண்ணி இன்ஸ்டெட் ஆஃப் ஆர்கியூயிங் டாக் காம்லி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோங்க. நெக்ஸ்ட்டுன்னு பாருங்கள், ஷீ ட்ராங்க் ஜூஸ் இன்ஸ்டெட் ஆஃப் காஃபி. ஷீ ட்ராங்க் ஜூஸ் இன்ஸ்டெட் ஆஃப் காஃபி அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா, காஃபிக்கு பதிலாக அவள் ஜூஸ் குடித்தல். அதாவது காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக அவங்க வந்து ஜூஸ் குடிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து பதிலாக அப்படிங்கிறதுக்கு தான் இன்ஸ்டெட் ஆஃப் யூஸ் பண்ணி ஷீ ட்ராங்க் ஜூஸ் இன்ஸ்டெட் ஆஃப் காஃபி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அண்ட் தட் இஸ் ஆல் ஃபார் டுடே. இன்றைக்கி நம்ம பார்த்து இந்த 5 ப்ரிப்போசிஷன்ஸ் வித் அ குவிக் கிளான்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து அக்கார்டிங் டு பார்த்தோம். நெக்ஸ்ட் இன்ஸ்பைட் ஆஃப். தென் தேர்ட் வந்து நம்ம பார்த்தது டியூ டு. அண்ட் ஃபோர்த் வந்து பிகாஸ் ஆஃப். அண்ட் லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது இன்ஸ்டெட் ஆஃப். ஸோ இந்த 5மே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.